ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தயிர் வடை செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உளுத்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்தை நான் 2 மணி நேரம் ஊற போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதாவது வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரைச்ச மாவு கொஞ்சம் தண்ணியில் போட்டிங்கன்னா மாவு மிதக்கும். இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் நல்லா புசுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாவும் உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. ஏன் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்ததான் பார்த்திங்கன்னா தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிரை நல்லா ஒரு 1/4 லிட்டர் எடுத்துருக்கேன். நல்லா அடித்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப அப்படியே க்ரீமியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தயிரினுடைய கெட்டி கொஞ்சம் இருந்தால் அது ஒரு நல்லா தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் காய வச்சுக்கிட்ட ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை பார்த்திங்கன்னா வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். பாருங்கள், நான் கையில் எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா காய்ந்துக்கிட்டு இருக்க எண்ணெயில் போட போகிறேன். இது உங்களுக்கு கையில் பார்த்திங்கன்னா தட்டா வரலன்னா நீங்கள் வாழை இலையில் தட்டலாம். அப்படி இல்லைனா ஒரு திக்கான கவரில் பார்த்திங்கன்னா தட்டலாம். பால் கவரில் தட்டலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதில் மாவு அழகாக தட்ட வருமோ தட்டி எடுத்துக்கங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கையிலேயே தட்டி போட்டுறேன். எப்போவுமே எனக்கு கையிலேயே தட்ட வருங்க வடை. பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா தட்டி போட்டுட்டேன். ஒரு 2 பக்கமும் வேகணுங்க. இப்போ நான் ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போடுறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ 2வது பக்கமும் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டே இருக்குது. 2 புறமும் நல்லா சிவக்கணும். அது நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறப்பவே தெரியுங்க. பாருங்கள், சூப்பராக வடை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ வெந்த வடையை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இப்படி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா தட்டி போட்ட வடையை எடுத்துக்கலாங்க. இப்போ தயிர் வடைக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, நல்லா முறுமுறுன்னு இருக்கணும், சூடாக இருக்கணும் வடை. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தயிர் வடைக்கு. இப்போ இந்த வடையை நான் தயிரில் ரெடி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அந்த சுடு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கலாம். வடை சுட இருக்கணும். தயிர் முன்னாடியே கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கணும். சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் தூவி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்சர் எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழைகள் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கார்னிஷ் பண்ணுறதுக்கு கேரட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் கேரட் எடுக்கலாம். உங்கள் வீட்டில் கேரட் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் எடுத்து வச்சு மேலே தூவுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடையை சுட இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். செகண்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூடாக இருக்க வடையை சுடு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு செகண்ட் சுடு தண்ணியில் போட்டு டக்குன்னு எடுத்து நம்ம கை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி உடனே தயிரில் போட்டணும். இந்த மாதிரி தயிரில் போட்டிங்கன்னா வடை ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், சுட இருக்க தண்ணி என்னால் போட்டு எடுக்க முடியல. அந்த தண்ணியில் போட்டு ஒரே செகண்ட் தான், ரொம்ப நேரம் போடக்கூடாது. டக்குன்னு போட்டு திருப்பி போட்டு எடுத்து ஒரு கையில் வச்சு இன்னொரு கை மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தயிரில் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த வடை பார்த்திங்கன்னா தயிரில் ஃபுல்லாக அப்படியே சோக் ஆகிட்ருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் தட்டி போட்டுங்க. கண்டிப்பாக சூடாக இருக்கணும் வடை, முறுமுறுன்னு இருக்கணும். சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தயிர் வடை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த 4 வடையை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தயிரில் இப்போ 4 வடையும் போட்டாச்சு. இப்போ அந்த மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோட் ஆகணும் தயிர். அந்த மாதிரி தயிரை இந்த 4 வடை மேலேயும் நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே மேலே எல்லா இடத்துலையும் தயிர் விட்டுக்குங்க. இந்த தயிர் வடை பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், கொஞ்சம் உப்பும் பச்சை மிளகாயும் ஜாஸ்தியாக போட்டுக்கங்க. ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் புளிப்பு சுவை உடையது. இப்போ நம்ம நார்மல் வடைக்கு போடுற மாதிரி உப்பு அதெல்லாம் போட்டோன்னா தயிரினுடைய டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும். தயிரினுடைய அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் அந்த காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா புளிப்பு கூட சேர்றப்ப கரெக்டாக வரும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்சரை பார்த்திங்கன்னா மேலே தூவிக்கலாம். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழைகளை தூவிக்கிங்க. கேரட் இருந்ததுன்னா கேரட்டையும் தூவிக்கிங்க. இப்போ நான் கேரட் தூவலை. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் ஊற விடணும். அதனால் நான் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 லேருந்து 10 நிமிஷம் ஊறுனா போதுங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தயிரில் ஊறி அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். முதல்லையே புசு புசுன்னு தான் இருந்தது வடை. நம்ம தண்ணியில் போட்டு ப்ரெஸ் பண்ணோடனே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அமுழ்த்தின மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் தயிரில் ஊறி சூப்பராக புசு புசுன்னு இருப்பாருங்க. இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்பூனில். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தயிர் வடை ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. நீங்கள் ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.